இன்றைக்கி நம்ம நிலக்கடலை பயிரிடும் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடியில் நம்ம க்ரோ பேக்கில் தான் இந்த பிளான்ட் நம்ம வச்சுருக்கோம். நிலக்கடலை வந்து ஒரு 3 மாத பயிர். இது நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி எப்படி க்ரோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். பச்சை நிலக்கடலை நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கும். அதிலிருந்தே நம்ம வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம். ஒரு 3 to 4 days ஆச்சு இதை வந்து வாங்கி. இதுக்கு நம்ம மண் கலவை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும், பொலன்னு இருக்கணும். இதில் வந்து நான் எக்ஷெல் பவுடர், அதே மாதிரி கோட் மேன்யூர், கோகோபீட், அதுக்கப்புறம் கார்டனிங் சாயில், இது எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கவு டங் இல்லைனா கம்போஸ்ட் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லூஸான ஒரு மண் இருக்கணும். இறுக்கமான மண் இருந்துச்சுன்னா அதிகம் கடலை வந்து வர்றது அது வந்து பாதிக்கும். அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரோ பேக்கில் வந்து வச்சிடலாம். முக்கியமாக நல்ல ஒரு பெரிய கண்டெய்னர், நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஒரு 3 க்ரோ பேக் நான் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரைனேஜ் ஹோல்டு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம இந்த சாயிலெலாம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 3 பேக்லேயுமே வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ ஃபில்அப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நிலக்கடலை உள்ளே வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 inch அளவுக்கு நம்ம டீப்பாக உள்ளே வச்சிடணும். ஒரு கடலையிலேருந்து இன்னொரு கடலைக்கு ஒரு 10 centimeter கேப் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். குறைஞ்சது ஒரு செடிக்கு செடி ஒரு 10 centimeter கேப் இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிடலாம். இதெல்லாமே வச்சிட்டதுக்கப்புறமா நல்லா சாயிலால் கவர் பண்ணிக்கணும். சீட்ஸ் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஜெர்மினேட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜெர்மினேட் ஆகாது. அதனால் நம்ம வந்து இந்த நிலக்கடலை வைக்கும்போது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி இதை வந்து உள்ளே வச்சா நல்லாயிருக்கும். இப்போ சாயிலால் கவர் பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே வாட்டர் வந்து போட்டுடலாம். ஒரு 6 days ஆச்சு. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக பிளான்ட் வந்திருக்கு. ஒரு சில கடலையெல்லாம் இன்னும் ஜெர்மினேட் ஆகலை, லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக ஜெர்மினேட் ஆகிடும். ஒரு சில இதிலெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் கார்டனில் அணில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அணில் வந்து இந்த கடலை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்கிறோம். அதனால் அணில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளான்ட் குட்டியாக வர வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சில சீட்ஸ்லாம் இன்னும் ஜெர்மினேட் ஆகலை. கண்டிப்பாக அதுவும் ஜெர்மினேட் ஆகும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு சில சீட்ஸ் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மேலே கொஞ்சம் கோகோபீட் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடுறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஃப்ரம் பிளான்டிங் ஹார்வெஸ்ட் பண்ணுற அந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months ஆகும். அதாவது 90 daysலேருந்து நம்ம ஒரு 100 days வரைக்குமே நம்ம வந்து இது வந்து இதோட சைக்கிள் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட் எப்படி இருக்குன்னு நான் எடுத்தேன். ஒரு 18 inches வரைக்குமே டாலாக அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்ஸ் ஏதாவது தேவையில்லாத செடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த செடிக்கு சத்துக்கள் வந்து வீணாவதை நம்ம வந்து தடுக்கலாம். ரூட்ஸ் வந்து அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஒரு 30 daysல நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நிலக்கடலை வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பூ பூத்த பிறகு நம்மளுக்கு காயெலாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு கிளையிலுமே இருந்து விழுதுகள் வந்து வரும். அந்த விழுதுகள் மண்ணுக்குள்ளே இறங்கி அது வந்து கடலையாக வந்து மாறும். அதனால் சாயில் வந்து அப்பர் சாயில் வந்து ட்ரையாக இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கடலை வர்றதோடைய அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மண் வந்து நம்ம அணைக்கணும். அதாவது ஒரு 20 ஒரு 40 daysல நம்ம வந்து மண் நல்லா அணைச்சி விடணும். அப்போ தான் பூவிலேருந்து வர அந்த விழுதுகள் வந்து நம்ம சாயிலை டச் பண்ணி ஈஸியாக அது உள்ளே இறங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுதான் வந்து கடலையாக மாறும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து நல்லா மண்ணுக்குள்ளே இறங்கணும். நம்மளால் மண் அணைக்க முடியாது. நம்ம ஒரு க்ரோ பேக்கில் தான் இதை க்ரோ பண்ணுறோம். நம்ம வயலில் வெளியில் நம்ம வச்சோம் அப்படின்னா ஈஸியாக மண் அணைக்கலாம். இப்போ நம்ம இது வந்து மண் நம்ம வந்து உள்ளே மேலே கவர் செடியை சுற்றி நம்ம மண்ணால் கவர் பண்ண போகிறோம்.
விழுதுகள்லாம் நிறைய நம்ம மண்ணில் இருக்க மாதிரி பார்த்தா தான் நம்மளுக்கு நிறைய கடலை வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் கலவை ரெடி பண்ணிக்கலாம். எக்ஷெல், ட்ரை பீல், பவுடர், ஃப்ரூட்ஸ் பீல் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் போட்டுக்கிறேன். அதுதான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடியை சுற்றி நல்லா வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து கடலை வந்து வரத்துக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூக்கள் வந்த உடனே நம்ம மண் நல்லா அணைச்சி விடணும் செடிக்கு. மண் இல்லைன்னா நம்ம மேலே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கடலையெல்லாம் வந்து இதாயிரும். இப்போ நம்ம இதெல்லாமே வச்சாச்சு. 3 க்ரோ பேக்லேயுமே நம்ம மண்ணெல்லாம் வச்சிட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். கிரவுண்ட்நட் பிளான்ட்டுக்கு முக்கியமாக என்ன நியூட்ரியன்ஸ் தேவைன்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர், அயன், அப்புறம் ஜிங்க் இது எல்லாமே அந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லாத செடி இருந்துச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதனால் பிளான்ட்டோட இப்போ கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து வீணாவதை நம்ம வந்து தடுக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறமா கால்சியம் ரிச் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான கடலை வந்து வரதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம நைட்ரஜன் அப்போ கம்மி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நிறைய இலைகள் வந்து நல்லா பிளான்ட் புஷியாக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா பீல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கவு டங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருசாக எதுவும் வரல. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே நம்ம பண்ணலாம். இலைகளில் நீங்கள் நல்லா தெரிச்சு விடுங்க. ஒரு 90 to 100 days வரைக்குமே நம்ம வைக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம ரொம்ப டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா கடலை வந்து அது உள்ளேருந்து முளைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம கரெக்ட் டைமில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் கொஞ்சம் மண் வந்து லூஸாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். மேலே இருக்க இலைகள் வந்து உங்களுக்கு மஞ்சளாக இருக்கலாம். செடியில் அடியில் இருக்கிற இலைகள் வந்து ட்ரையாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 90 to 100 days வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த விழுதுகள் வந்து ரொம்ப வீக்காகும், இல்லைனா இத்து போகலாம். அது நம்ம செடியை எடுக்கும்போது அந்த கடலை வந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கும். அதனால் நம்ம கரெக்ட் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் செடியை இழுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கார்டனிங் ஃபோர்க் வச்சு லைட்டாக மேலே இந்த மாதிரி எடுத்து விடலாம். இது நம்ம மெல்லமாக எடுத்துடலாம். எல்லா இதுலேருந்துமே எடுத்துடலாம். என்னென்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸில் இந்த கடலையை நம்ம வந்து க்ரோ பண்ணியிருக்கோம். க்ரோ பேக்லேயும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். கடலை ஓரளவுக்கு வந்திருக்கு. நம்ம நல்லா ஷேக் பண்ணிடணும். மண் அதில் நிறைய இருக்கும். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம். எல்லா க்ரோ பேக்கில் இருக்கிறதுமே நம்ம எடுத்துடலாம். மண்ணெல்லாம் நல்லா தட்டிடலாம். பார்த்திங்கன்னா கடலை வந்திருக்கு. நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை மண்ணில் போதுமான அளவு ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு செடியை எடுத்து பார்ப்பாங்க. அதில் இருக்க கடலை வந்து எப்படி இருக்குது, வெள்ளையாக இருக்கா, இல்லை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா பேக்ஸில் இருக்க பிளான்ட்டும் நம்ம எடுத்தாச்சு. கடலை வந்தாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரை பண்ணிக்கலாம். உலர்த்தி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இது நம்ம நல்லா உலர்த்திடலாம். அதுக்கப்புறமா இது வந்து எப்படி கடலை க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு கடலை எடுத்து உள்ளே அந்த நிலக்கடலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடைச்சி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளே க்ரோ பண்ணுறது. நீங்களுமே நிலக்கடலை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.